பதிவை பாருங்கள், கருத்தை கூறுங்கள், பகிருங்கள், இணைந்திடுங்கள். கடவுள் சிவபெருமான் இயற்கையியல் செயற்கையியல் நிகழியல் ஆய்வு மையம் தொகுத்து வழங்கும் கொலைகார கொரோனா. உலகமே வியக்க, இந்திய மக்கள் கட்டுப்பாட்டில் கொரோனா. அறிவியல் தொகுப்பு பாகம் 15. இது படையாட்சி இந்தியாவின் படைப்புகள். கொலைகார கொரோனா. சீனா ஊகான் மாகாணத்தில் மருத்துவ கல்வி பயின்ற இந்திய கேரள மாணவருக்கு முதல் கொரோனா தொற்று. சீனாவில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு பிறகு பல இந்திய மாணவர்கள் அங்க படிச்சுட்டு இருந்தவங்க இந்தியா திரும்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாட்டில பல இடங்கள்ல சீனாவில் படிச்சுட்டு இருந்தவங்க இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறாங்க. அதுல கேரளாவில இருந்து அங்க போய் படிச்சுட்டு இருந்த பல மாணவர்கள் கேரளாவுக்கு திரும்பினாங்க. அதுல சில பேருக்கு இருக்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் அறிகுறிகளை வச்சு அவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குமோன்னு சொல்லி அவங்க அரசு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல தான் தற்போது கேரளாவை சார்ந்து ஊகான்ல படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவருக்கு அந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே இந்தியாவில் முதல் முறையாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு கேரளாவை சேர்ந்த ஒருவருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால பரவக்கூடிய நோய்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் அவங்க பண்றது சிகிச்சைக்காக அவர்களை தனிமைப்படுத்துவது. ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவர்களோடு வைத்து சிகிச்சை கொடுக்கின்ற போது அது மற்ற நபர்களுக்கும் பரவிவிடக்கூடாது என்பதன் காரணமாக அவர்களை ஐசோலேட் செய்து தனிமையான ஒரு இடத்துல வச்சு அவர்களுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட அந்த மாணவருக்கும் தனிமையான ஒரு இடத்துல வச்சு அவருக்கு தேவையான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு மருத்துவர்கள் டீம் அவருடைய அந்த உடல்நிலையை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் அந்த மாணவர் நிலையாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்ற சில விஷயங்களை அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்த பிறகு நமக்கு தெரிய வரும். கொலைகார கொரோனா. இந்தியாவில் பல மாநிலங்களில் பரவல். இந்தியாவில் 27 மாநிலங்களில் கொரோனா பரவி உள்ளது. இந்தியாவில் வெளிநாட்டினர் உட்பட கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 748ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவிலிருந்து 66 பேர் விடுபட்டுள்ள நிலையில் இந்தியாவில் கொரோனாவுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 137 பேருக்கும் மகாராஷ்டிராவில் 130 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. டெல்லியில் 36 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 41 பேருக்கும், கர்நாடகாவில் 55 பேருக்கும் கொரோனா தொற்று உள்ளது. ராஜஸ்தானில் 41 பேருக்கும், தெலுங்கானாவில் 45 பேருக்கும், பஞ்சாபில் 33 பேருக்கும், ஹரியானாவில் 30 பேருக்கும், குஜராத்தில் 43 பேருக்கும் கொரோனா தாக்கம் உள்ளது. பனி பிரதேசமான லடாக்கில் 13 பேருக்கும், தமிழகத்தில் 38 பேரும், அண்டை மாநிலமான ஆந்திராவில் 12 பேரும், ஜம்மு காஷ்மீரில் 13 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 20 பேருக்கும், மேற்கு வங்க மாநிலத்தில் 10 பேருக்கும் கொரோனா தொற்று உள்ளது. உத்தரகண்டில் 5 பேருக்கும், ஹிமாச்சலில் 3 பேருக்கும், ஒடிசாவில் 2 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் பீகாரில் தலா 6 பேருக்கும், மணிப்பூர், மிசோரம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்புக்கு ஆளான 730 பேரில் 47 பேர் வெளிநாட்டினர் ஆவர். அவர்களில் ஹரியானாவில் 14 பேரும், தெலுங்கானாவில் 10 பேரும், கேரளாவில் 8 பேரும், மகாராஷ்டிராவில் 3 பேரும், ராஜஸ்தானில் 2 பேரும் உள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 3 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு உள்ளான 73 வயது மூதாட்டி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்தோனேஷியாவை சேர்ந்த 61 வயதான நபர் சேலம் மருத்துவமனையிலும், சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 39 வயது நபர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகின்றனர். கொலைகார கொரோனா. இந்தியாவில் அதிகரித்து வரும் கொரோனா. சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000-ஐ தாண்டி இருக்கிறது. கொரோனா தொற்றால் இந்தியாவில் 5194 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கொரோனாவால் இந்தியாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 149ஆக உயர்ந்திருக்கிறது.
இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் காத்திருக்கிறார். மதியழகன், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்க. மோகன், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை 8 மணி நிலவரத்தை சற்று முன்பாக வெளியிட்டு இருக்கிறது. இதன்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை, அதாவது தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்கள், குணமடைந்தவர்கள், உயிரிழந்தவர்கள் என அனைத்து தரப்பினரையும் சேர்த்து மொத்தம் இந்தியாவில் 5194 என்ற எண்ணிக்கையில் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. இதில் பலியானவர்களினுடைய எண்ணிக்கை என்பது 149 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை 401 என்ற கணக்கில் இருக்கிறது. தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கையானது 4643 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவில் தற்பொழுது கொரோனா எண்ணிக்கை 5000 தாண்டி இருக்கிறது. மோகன், கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களினுடைய பட்டியலில் பார்த்தால் மகாராஷ்டிரா முதலிடத்தில் 1018 பேர் மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இறப்பு எண்ணிக்கையும் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 64 பேர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 690 பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 576 பேர் மொத்தம் பாதிக்கப்பட்டு அவர்களில் 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 336 பேர் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மோகன், இதுதான் சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய இன்று காலை 8 மணி நிலவரம். கொலைகார கொரோனா, உயர்ந்து வரும் கொரோனா பரவல். இந்தியாவில் கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 15,712 அதிகரித்துள்ளது. இதில் 32 மாநிலங்களில் கொரோனாவின் தாக்கம் உள்ளது. கொரோனாவுக்கு இதுவரை 507 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிப்பிலிருந்து 2231 பேர் மீண்டுள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3651 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 365 பேர் குணமடைந்துள்ளனர். 211 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் 1893 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 72 பேர் குணமடைந்துள்ளனர். 42 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் கொரோனாவால் பாதித்தோர் எண்ணிக்கை 1407 உயர்ந்துள்ளது. 127 பேர் குணமடைந்துள்ளனர். 70 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 1376 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 93 பேர் குணமடைந்துள்ளனர். 53 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 1372 உயர்ந்துள்ளது. 365 பேர் கொரோனா தாக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளனர். 15 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் 1351 பேர் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். 183 பேர் குணமடைந்துள்ளனர். 11 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 969 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 86 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 809 பேர் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். 186 பேர் குணமடைந்துள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 603 பேரும், கேரளாவில் 400 பேரும், ஜம்மு காஷ்மீரில் 341 பேரும், கர்நாடகாவில் 384 பேரும், மேற்கு வங்கத்தில் 310 பேரும் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். ஹரியானாவில் 225 பேரும், பஞ்சாபில் 202 பேரும், பீகாரில் 86 பேரும், ஒடிசாவில் 61 பேரும், உத்தரகாண்டில் 42 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹிமாச்சல் பிரதேசத்தில் 39 பேரும், சத்தீஸ்கரில் 36 பேரும், அசாமில் 35 பேரும், ஜார்க்கண்டில் 34 பேரும், சண்டிகரில் 23 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பனி பிரதேசமான லடாக்கில் 18 பேரும், அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் 14 பேரும், மேகாலயாவில் 11 பேரும், புதுச்சேரி மற்றும் கோவாவில் தலா 7 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூர் மற்றும் திரிபுராவில் தலா 2 பேரும், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் தலா ஒருவரும் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். கொலைகார கொரோனா, இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எகிரி வரும் கொரோனா. அரசாங்கங்கள் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று மின்னல் வேகத்தில் பரவி வருவதால் செய்வதறியாது தவிக்கும் அம்மாநில அரசு புனே நகரம் முழுமைக்கும் சீல் வைத்து கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளது.
இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,000-ஐ தாண்டி உள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி, ராஜஸ்தான், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் இதுவரை 223 பேர் கொரோனாவுக்கு பலியாகி இருக்கும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 552 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் அந்த மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,200-ஆக அதிகரித்திருக்கிறது. மக்கள் தொகை அதிகமுள்ள மும்பை மற்றும் புனே மாவட்டங்களில் பாதிப்பு பல மடங்காக உள்ளது. மும்பையில் மட்டும் 2,724 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு அத்தியாவசிய கடைகள், சிறிய பெரிய தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் என அனைத்திற்கும் கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களின் போக்குவரத்தை முடக்கவும் போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மும்பைக்கு அடுத்ததாக கொரோனா வைரஸால் ஸ்தம்பித்து போயிருக்கும் நகரம் புனே. அங்கு இதுவரை 630 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் பரவாமல் தடுக்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல பாம்ப்ரி, சின்சுவாட் நகரங்களிலும் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் அதிகமாக இருப்பதால் இரு நகரங்களின் எல்லைகள் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இரு நகரங்களிலும் வசிக்கும் சுமார் 75 லட்சம் பேர் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இருப்பினும் மளிகை, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை திறக்க அனுமதி வழங்கியிருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகள் மட்டுமே இயங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கொலைகார கொரோனா. இந்தியாவில் நாடு முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாகி கொண்டு வரும் நிலை. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ நெருங்கி வரும் நிலையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 640-ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,383 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 19,984-ஆக அதிகரித்துள்ளது. இதில் 3,870 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 50 பேர் மரணமடைந்ததன் மூலம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 640-ஆக உயர்ந்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 552 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதன் மூலம் அங்கு தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 5,000-ஐ கடந்துள்ளது. உயிரிழப்பும் அங்கு 250-ஐ எட்டியுள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் குஜராத் உள்ளது. அங்கு 2,198 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 90 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் கொரோனா பாதிப்பு 2,156-ஆக உள்ளது. ராஜஸ்தானில் பாதிப்பு 1,600-ஐயும், மத்திய பிரதேசத்தில் பாதிப்பு 1,500-ஐயும் கடந்துள்ளது. ஐரோப்பாவில் கொரோனா பரவலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளை அண்டை நாடுகளாக கொண்ட ஜெர்மனி உயிரிழப்பை மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வைத்துள்ளது. இது எப்படி சாத்தியமானது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஐரோப்பிய யூனியனில் பொருளாதார ரீதியாகவும் மக்கள் தொகையின் அடிப்படையிலும் மிகப்பெரிய நாடு ஜெர்மனி. கொரோனா வைரஸ் பரவலால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் திணறி வரும் நிலையில் ஜெர்மனியும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஆனால் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஜெர்மனியில் கொரோனாவால் ஏற்பட்ட உயிரிழப்பு மிகவும் குறைவு. ஐரோப்பிய கண்டத்தின் மேற்கு மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் ஜெர்மனியில் கொரோனாவால் இதுவரை 1,48,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அண்டை நாடான பிரான்சில் ஏறக்குறைய ஜெர்மனிக்கு இணையாக சுமார் 1,56,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் ஜெர்மனியில் சுமார் 5,000 பேர் மட்டுமே உயிரிழந்த நிலையில் பிரான்சில் உயிரிழப்பு 21,000-ஐ நெருங்குகிறது. ஆகவே ஜெர்மனியுடன் ஒப்பிடும்போது பிரான்சில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகமாகும். அதேபோல ஜெர்மனியின் மற்றொரு சிறிய அண்டை நாடான பெல்ஜியத்தில் இதுவரை 41,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெர்மனியில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்போடு ஒப்பிடுகையில் பெல்ஜியம் 1/4 பங்கு மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில் இதுவரை 6,000 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜெர்மனியுடன் ஒப்பிடும்போது இது 11% அதிகமாகும். ஐரோப்பிய யூனியனில் முதலில் பெரும் பாதிப்பை சந்தித்த இத்தாலியில் இதுவரை 1,84,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 25,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜெர்மனியோடு ஒப்பிடுகையில் இத்தாலியில் 10% உயிரிழப்பு அதிகமாகும். அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றொரு நாடான ஸ்பெயினில் 2,05,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 22,000 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ஜெர்மனியுடன் ஒப்பிடும்போது ஸ்பெயினில் உயிரிழப்பு 7% அதிகமாகும். ஐரோப்பாவில் பலம் வாய்ந்த பிரிட்டனில் இதுவரை 1,30,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் 18,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜெர்மனியுடன் ஒப்பிடும்போது பிரிட்டனிலும் உயிரிழப்பு 10% அதிகமாகும். இத்தாலிக்கு முன்னரே ஜெர்மனியில்தான் முதல் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. உடனடியாக களமிறங்கிய ஜெர்மனி வைரஸ் பரவலின் மூலத்தை கண்டறிந்து அது சங்கிலி தொடராக பரவாமல் தடுத்தது. ஐரோப்பாவிலேயே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை படுக்கையின் எண்ணிக்கையை அதிகம் கொண்ட ஜெர்மனி அதை உடனடியாக இரட்டிப்பாக்கியது. அடுத்தபடியாக கொரோனா பரிசோதனையை அதிகரித்த ஜெர்மனி ஐரோப்பாவிலேயே அதிகபட்சமாக இதுவரை 13 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்திருக்கிறது. அத்துடன் தற்போது வாரத்திற்கு 5 லட்சம் சோதனை என்ற இலக்கை நிர்ணயித்து அதை நிறைவேற்றியும் வருகிறது. ஜெர்மனி அரசு மேற்கொண்ட இந்த துரித நடவடிக்கையே ஜெர்மனியில் உயிரிழப்பு குறைய காரணமாக கூறப்படுகிறது. கொலைகார கொரோனா இந்தியாவில் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் விவரங்கள். இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 28,380 அதிகரித்துள்ளது. அதிக பாதிப்பில் முதல் 5 இடங்களில் உள்ள மாநிலங்கள் பட்டியலை பார்க்கலாம். கொலைகார கொரோனா இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் 30,000 தொட்டது. கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,000 நெருங்கியுள்ளது. குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,000 தாண்டி உள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 8,500 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 369 அதிகரித்துள்ளது. குஜராத்தில் பாதிப்பு 3,500 டெல்லியில் 3,100 கடந்துள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்திலும் பாதிப்பு 2,000 தாண்டி உள்ளது. ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 937 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உயிரிழப்பு விகிதம் கடுமையாக அதிகரித்துள்ளது. அதிகம் பாதிக்கப்பட்ட மும்பை, டெல்லியை விட அகமதாபாத்தில் உயிரிழப்பு விகிதம் அதிகரித்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதத்தில் மிக மோசமான இடத்தில் உள்ள குஜராத் உயிரிழப்பு விகிதத்தில் மற்ற மாநிலங்களை முந்துகிறது. குணமடைவோர் விகிதம் அதிகமுள்ள 3 மாநிலங்களான கேரளா, ஹரியானா மற்றும் தமிழ்நாடு ஆகியவை திகழ்கின்றன. குணமடைவோர் விகிதம் மிக குறைவாக உள்ள 3 மாநிலங்களாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகியவை உள்ளன. இந்த 3 மாநிலங்களிலும் கடைசி இடத்தில் குஜராத் உள்ளது. திங்கட்கிழமை நிலவரப்படி அகமதாபாத்தில் பாதிக்கப்பட்ட 2,167 பேரில் 102 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அதே நேரத்தில் மும்பையில் பாதிக்கப்பட்ட 5,407 பேரில் உயிரிழப்பு 204 பதிவாகியுள்ளது. இதேபோல் டெல்லியில் பாதிக்கப்பட்ட 2,919 பேரில் 54 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அகமதாபாத்தில் உயிரிழப்பு விகிதம் 4.7 விழுக்காடாகவும், மும்பையில் 3.77 ஆகவும், டெல்லியில் 1.85 உள்ளது. திங்கட்கிழமை நிலவரப்படி குஜராத்தின் மொத்த உயிரிழப்பு 151 இருந்த நிலையில் அகமதாபாத்தில் மட்டுமே 102 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.
திங்கட்கிழமை ஒரே நாளில் குஜராத்தில் 247 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதில் 197 பேர் அகமதாபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. உயிரிழப்பு விகிதம் அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மத்திய பிரதேசத்திற்கு அடுத்த இடத்தில் குஜராத் உள்ளது. குஜராத் மாநில அரசு தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் அகமதாபாத்தில் உயிரிழப்பு விகிதம் குறைந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பிளாஸ்மா தெரப்பியை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு பிளாஸ்மா தெரப்பி மூலம் சிகிச்சை அளிப்பது சட்டவிரோதம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய அரசு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 1543 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஒரே நாளில் 684 பேர் குணமடைந்து திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குணமடைவோர் விகிதம் 23.3 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாகவும் குணமடைவோர் விகிதம் தொடர்ந்து சீராக அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோருக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அவர் வெளியிட்டார். பிளாஸ்மா தெரப்பியை பயன்படுத்தலாம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தற்போது வரை பரிசோதனை என்ற கட்டத்திலேயே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்வு முடிந்து சரியான முடிவுகள் கிடைக்கும் வரை பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். பிளாஸ்மா தெரப்பியை ஆய்வு மற்றும் பரிசோதனைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி சரியான முறையில் பிளாஸ்மா தெரப்பியை பயன்படுத்தாவிட்டால் அது உயிருக்கு அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்றும் லவ் அகர்வால் எச்சரித்தார். பிளாஸ்மா சிகிச்சை முறை நிரூபிக்கப்பட்ட ஒன்றல்ல என்றும் நிரூபிக்கப்படும் வரை அதனை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு பயன்படுத்துவது நோயாளிக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது மட்டுமின்றி சட்டவிரோத நடவடிக்கையும் ஆகும் என்றும் லவ் அகர்வால் எச்சரித்துள்ளார். இதனிடையே ராபிட் கிட் பயன்படுத்த வேண்டாம் என்று ICMR கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சீனாவை சேர்ந்த வான்ஃபோ நிறுவனம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரத்யேகமாக விளக்கமளித்த அந்நிறுவனம் தங்கள் கருவிகளின் தரம் சிறப்பாக இருப்பதாகவும் சூழலுக்கு ஏற்ப அதன் முடிவுகளில் மாற்றம் இருக்கும் என்றும் கூறியுள்ளது. பரிசோதனை நடத்தப்பட்ட காலம் மற்றும் கருவிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெப்பநிலையில் மாற்றங்கள் இருந்தால் முடிவுகளில் மாற்றங்கள் இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்ததாகவும் வான்ஃபோ கூறியுள்ளது. ராபிட் டெஸ்ட் கருவிகளை ICMR நிராகரித்தது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் வான்ஃபோ தெரிவித்திருக்கிறது. கொலைகார கொரோனா இந்தியாவில் டெல்லியில் அதிகரித்து வரும் பாதிப்புகள். தலைநகர் டெல்லியில் பாதிப்பு 3000ஐ கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 1543 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 28,380 ஆகியுள்ளது. இதேபோல் 62 பேர் மரணமடைந்ததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 6,869 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,590 உள்ளது. நேற்று ஒரே நாளில் அங்கு 522 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அடுத்து குஜராத்தில் புதிதாக 247 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,500ஐ தாண்டியுள்ளது. தலைநகர் டெல்லியில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,000ஐ கடந்தபோதும் தொடர்ந்து 3வது நாளாக அங்கு உயிரிழப்பு நிகழவில்லை. ராஜஸ்தானில் 2,262 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் அங்கு 13 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தில் புதிதாக 72 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் மொத்த உயிரிழப்பு 110 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பாதிப்பு 2,000ஐ நெருங்கி வருகிறது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் பாதிப்பு 600ஐ நெருங்கும் நிலையில் 21 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 6 மண்டலங்களில் அபாயகரமான அளவிற்கு நோய் தொற்று அதிகரித்தும் வருகிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த பாதிப்பில் 1/4 பங்கு பாதிப்பு சென்னையில் மட்டும்தான். குறிப்பாக ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் பாதிப்பு அதிகம். அதிகபட்சமாக ராயபுரத்தில் 158 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவிக நகர் மண்டலத்தில் 94 பேரும், தண்டையார்பேட்டையில் 66 பேரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அம்பத்தூர் மண்டலத்தில் மட்டுமே ஒரே நாளில் 13 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதன் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது.
சென்னையில் நடுத்தர வயதினரான 21 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்களே அதிகம் பேர் வைரஸ் தொற்றால் பாதித்திருப்பது தெரிய வந்துள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் குறைந்த அளவே பாதிக்கப்பட்டுள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்ட 81 பேர் வைரஸ் தொற்றால் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இந்த மாத தொடக்கத்தில் 271ஆக இருந்த சென்னை பாதிப்பு எண்ணிக்கை அடுத்தடுத்த நாட்களில் அதிகரித்து தற்போது 570ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டுமே 299 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் ஆண்கள் மட்டுமே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்கள் 64%, பெண்கள் 36% கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் புதிதாக பாதிக்கப்பட்ட 47 பேரில் சென்னை ஐசோஸ் பகுதியில் உணவு பரிமாறி வந்த தன்னார்வலர் ஒருவர் அடங்குவர். அவரிடம் உணவு பெற்ற காவலர் மற்றும் பொதுமக்களை தனிமைப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. கோயம்பேட்டில் மட்டுமே தற்போது புதிதாக 4 பேர் உட்பட மொத்தம் 6 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அவர்களில் முடித்திருத்தும் தொழிலாளி ஒருவரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளார். தடையை மீறி கடையை நடத்திய அவரிடம் முடித்திருத்திய விவரங்களை சேகரித்து அவர்களை தனிமைப்படுத்தும் பணியும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் காசிமேட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேருக்கும் ஊடக பணியாளர் ஒருவருக்கும் 13 வயது சிறுவனுக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பாதிப்பை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஊரடங்கை நீட்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தற்போதைய சூழலில் கொரோனா பாதிப்பில்லாத பகுதியாக சென்னையை மாற்ற மேலும் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலைகார கொரோனா விரைவாக பரிசோதனை செய்யும் சீனாவின் கருவி பயனற்றது என இந்திய மருத்துவர்கள் முடிவு. கொரோனா வைரஸ் தொற்றை கண்டுபிடிக்க உடலில் இருக்கும் ஆன்டிபாடிகளை கண்டுபிடிக்கும் 5 லட்சம் ரேபிட் டெஸ்ட் கிட்டை சீனாவிடம் மத்திய அரசு வாங்கியது. இதை அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுத்தது. இந்த ரேபிட் டெஸ்ட் கருவியில் ஆன்டிபாடிகள் குறைவாக இருப்பின் PCR பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா உறுதி செய்யப்படும். தற்போது சீனாவின் இந்த ரேபிட் டெஸ்ட் கருவியில் கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் உட்பட பல மாநிலங்களின் ரிசல்ட் தவறாக வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே குற்றச்சாட்டை மற்ற மாநிலங்களும் உறுதி செய்துள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு ரேபிட் டெஸ்ட் கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என ICMR கேட்டுக்கொண்டுள்ளது. ICMRின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கருவிகளை சோதனை செய்ய இருப்பதாகவும் கருவியில் பழுது இருந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் திருப்பிக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கருவி 20 டிகிரி செல்சியஸிற்கு குறைவான வெப்பநிலையில் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே சீனாவின் பரிசோதனை கருவிகளை ஸ்பெயின், ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் போலி என திருப்பிக் கொடுத்தது தெரிந்தும் இந்தியா சீன நிறுவனங்களிடம் ரேபிட் டெஸ்ட் கருவிகளை வாங்கியது. ரேபிட் டெஸ்ட் கருவியின் பொய்யான ரிசல்ட்டே சீனாவில் 30% கொரோனா அதிகரிக்க காரணம் என சீனாவை சொன்னது. தரமான கருவிகளுக்கு நடுவில் போலியான கருவிகளை கலந்து சீனா விற்பனை செய்வதாக ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டியது. அதே யுக்தியை இந்தியாவிடமும் செய்திருக்க வாய்ப்புள்ளது. கருவி வாங்கிய போது ICMR சோதனையில் குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்படாதது இந்த சந்தேகத்தை உறுதி செய்கிறது. ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வாங்கி இதுநாள் வரை பரிசோதனை செய்த நபர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்யப்படுமா என்ற தகவல் இல்லை. எனவே பரிசோதனை செய்து ரிசல்ட் நெகட்டிவ் என்று வந்த நபர்களும் சில நாட்கள் பாதுகாப்பாக இருப்பது நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொலைகார கொரோனா சீனாவிலிருந்து வெளியேறியது ஒருபுறம், மறுபுறம் சீனா உலக பொருளாதார சூழலை பயன்படுத்தி தன்வசப்படுத்தும் நரித்தந்திரம். கொரோனா வைரஸ் காரணமாக தொழிற்சாலைகள் முடங்கி வேலை வாய்ப்புகள் குறைந்து உலக பொருளாதாரம் மோசமான நிலையில் உள்ளது. இந்தியாவின் பங்குச்சந்தை நாளுக்கு நாள் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சீனாவின் பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டுக்கடன் வழங்கும் நிறுவனமான HDFCயின் 1.01% பங்குகளை வாங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 1.75 கோடி பங்குகள். கடந்த சில மாதங்களில் HDFCயின் சந்தை மதிப்பு 40% வரை குறைந்தது. இது போன்ற அவசர சூழ்நிலைகளின் பங்குகளின் விலை குறையும் போது அதை வாங்கி எதிர்காலத்தில் லாபம் பார்ப்பதே சிலரின் தொழில். ஆனால் சீனாவே அவசர சூழ்நிலையை உருவாக்கி லாபத்தில் இயங்கும் நிறுவனங்களின் பங்கு மதிப்பை குறைத்தது. பொருளாதாரத்தை மந்தமடைந்த பின் அந்த நிறுவனங்களை கைப்பற்றுவதில் வல்லவர்கள். ஏற்கனவே கொரோனாவை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவின் பல நிறுவனங்களை சீனா கைப்பற்றியதாக அந்நாட்டு அரசு தகவல் தெரிவித்திருந்தது. HDFCயின் நேரடி கண்காணிப்பில் இல்லாமல்
இடைத்தரகர்கள் மூலம் 1.75 கோடி பங்குகளை சீனா வாங்கியுள்ளது. தற்போது அந்த நிறுவனத்தில் சீனாவின் பங்கு மதிப்பு 2976 கோடி ரூபாய். கொலைகார கொரோனா. இந்த நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானியாக தமிழக பெண்மணி. உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக தமிழகத்தை சேர்ந்தவரும் MS சுவாமிநாதனின் மகளுமான சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். காசநோய் ஆராய்ச்சியாளரான இவர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார். தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பின் திட்டங்களுக்கான துணை இயக்குநராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். தற்போது பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அந்த அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக பொறுப்பேற்க உள்ளார். இதையடுத்து சௌமியாவுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொலைகார கொரோனா. உலகமே பெரும் தவிப்பு. சீனாவில் பாதுகாப்பு இல்லாத சூழலால் அங்கிருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறி இந்தியாவை நோக்கி வரும் சூழல். இந்தியா அந்நிய முதலீடுகளை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான நாடுகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த கொரோனா தாக்கத்தால உலகம் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல கூட இந்தியாவுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நிறைவேறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அது அந்நிய நேரடி முதலீடு தான். கொரோனாவுடைய ரணகாலத்தால உலகம் ஃபுல்லா பல நாடுகள்ல உள்ள நிறுவனங்கள் இப்ப பொருளாதார ரீதியா ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கு. நிலைமை இப்படி இருக்கிற பட்சத்துல இது தனக்கு சாதகமா சீனா பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்ப எழுந்துட்டு இருக்கு. இதனால இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் அந்நிய நேரடி முதலீட்ட கட்டுப்பாடுகள்ல வச்சிருக்கு. இந்த நிலைமையில கவர்ச்சிகரமான முதலீடுகளை ஈர்க்கும் வல்லமைப்படுத்த இந்தியாவுல அந்நிய முதலீடுகளுக்கு அப்படின்னு பல சலுகைகள் இப்ப இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல சீனாவில இருந்து இந்தியாவுல தங்களோட உற்பத்தியை தொடங்க முடிவெடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களை அமெரிக்கா ஆதரிக்கிறதா இடையில வெளியான ஒரு அறிக்கையில இந்த விஷயம் கூறப்பட்டிருந்துச்சு. இது குறித்து வெளியான செய்திகள்ல கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு அப்புறமா சீனா வர்த்தகம் செய்யும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மாற்று முதலீட்டு இடமா இந்தியா தோன்றக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இத அமெரிக்க அரசோட வெளியுறவுத்துறை ஆதரிக்கிறதா கூறப்படுது. அதே மாதிரி லாஸ்ட் மண்டே அமெரிக்க வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரிகளும் இந்தியாவில் செயல்படும் அமெரிக்க நிறுவனங்களும் அதனுடைய மூத்த பிரதிநிதிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வணிகங்களை மாத்துறதை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ சீனாவுல நடந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப நடவடிக்கைகளுக்கு இந்தியா சீக்கிரமாவே சாதகமான அதிகார வரம்பா மாற முடியும் அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்கிறதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை தளமா கொண்ட பல நிறுவனங்கள் பிரதிநிதிகள் வணிகங்களை பெருக்கிறதுக்கு அதுக்கு உண்டான சலுகைகள் அளிக்குமாறு இந்திய அரசிடம் முன்மொழியவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதனால நாட்டுல அதிகமான வணிகங்கள் வருவதற்கான சூழல் ஏற்படும். இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகர் இது பத்தின கருத்துக்களை வெளியிட மறுத்துட்டாங்க. லாஸ்ட் மண்டே சீனாவில இருந்து வெளியேறும் நிறுவனங்களுடைய முதலீடுகளை ஈர்க்க சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு மாநில முதல்வர்களை கேளுங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் இப்ப உலாவிட்டு இருக்கு. சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை அண்ட் MSM இந்த மாதிரி அமைச்சகங்கள் ஆர்வமா இருந்துட்டு இருக்கிற நிலைமையில இதனால முதலீடுகள் அதிகரிக்கப்படலான்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. கொலைகார கொரோனாவும் ஜப்பானின் தொழில் முடக்கமும். ஜப்பான் என்றதுமே நமக்கு நினைவுக்கு வருவது புல்லட் ட்ரெயின், கார், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் தான். ஜப்பான்காரனுக்கு என்ன டெக்னாலஜி மூளைப்பா என பல நேரம் ஆச்சரியப்பட்டிருப்போம். கொரோனா பரவன பிறகுதான் ஜப்பான்காரங்க தண்டவாளம் ஏறி இருக்கு. இந்தியாவில 70% பேர் வீட்டுல இருந்து வேலை பாக்குறாங்க. அமெரிக்காவில 30% பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடுக்கு மாறி இருக்காங்க. டெக்னாலஜியில முன்னணியில இருக்கிற ஜப்பான்காரங்க இந்த விஷயத்துல ரொம்பவே திணறி போயிருக்காங்கன்னு யூகவ் சர்வே முடிவு சொல்லுது. ஜப்பான்காரங்க 80% பேருக்கு கொரோனா பயம் கடுமையா இருக்கு. ஆனா 18% பேர் தான் ஸ்கூலுக்கோ ஆபீஸ்க்கோ போவதை தவிர்த்து இருக்காங்களாம். எஞ்சிய 82% பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கூல் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்னு சர்வே முடிவு சொல்லுது. காரணம் என்ன? ஜப்பான்காரங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒத்து வரல. முதல் காரணம், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இவருக்கு இன்ன வேலைன்னு ஜப்பான் கம்பெனிகள் டிஃபைன் பண்ணி கொடுக்கறது இல்ல. எல்லாரும் எல்லாமும் செய்யணும், டீம் ஒர்க் பண்ணம்ங்கிறது தான் ஜப்பான்காரங்க ரத்தத்துல ஊறி இருக்கு. இரண்டாவது காரணம், ஜப்பானை பொறுத்தவரை டொயோட்டா, ஹோண்டா, சோனி, நிப்பான், சாஃப்ட்பேங்க் போன்ற பெரிய நிறுவனங்களோட ஆபீஸ்களின் செயல்பாடு தான் ஹைடெக்கா இருக்கும். எஞ்சிய 70% சிறு குறு நடுத்தர கம்பெனிகள்ல இப்பவும் பழம்பானி மெத்தட் தான். எல்லா ஆபீஸ்லயும் ஃபேக்ஸ் மெஷின் இருக்கும். அதன் மூலம் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். இமெயில்லாம் கிடையாது. ஆபீஸ் மாதிரியே தான் வீடுகளும். 3 வீட்டில் ஃபேக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்லாம் இருக்காது.
அதனாலதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னதும் ஜப்பான்ல நிறைய பேர் கம்ப்யூட்டர் வாங்க ஷோரூமுக்கு ஓடுனாங்க. சிஸ்டம் வாங்கிய பிறகும் பலரால திறம்பட வேலைகளை முடிக்க முடியலன்னு சர்வே சொல்லுது. இதனால வீட்ல இருந்து எப்படி சிறப்பா வேலை பார்க்கறதுன்னு பல நிறுவனங்கள் ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கோர்ஸ் நடத்தும் யூரி தசாவா சொல்றாரு, வீட்ல இருந்து வேலை பார்த்தாதான் கொரோனாவை ஒழிக்க முடியும். கம்ப்யூட்டர் இல்லைனாலும் வெறும் ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு எப்படி வீட்ல இருந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லி தரோம். ஜூம் ஆப்பில் வாய்ஸ் கனெக்ஷனை பயன்படுத்தி எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கிறோம். இதனால ஊழியர்கள் நாள் முழுக்க பேசிக்க முடியும் அப்படிங்கறதால ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் என்று தவாசா சொல்றாரு. ஆனாலும் சில வேலைகளை கம்ப்ளீட் செய்ய ஜப்பான்காரங்க இப்பவும் ஆபீஸ்க்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. இதனால நகர்ப்புறங்கள்ல ட்ரெயின்ல பயணம் செய்யறவங்களை இப்பவும் பார்க்க முடியுது. வழக்கமான கூட்டத்தை விட கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கான். ஃபுட்டோஷி டகாமா என்ற ஊழியர் சொல்றாரு, கொரோனா வேகமா பரவனாலும் என்னை ஏப்ரல் 20 வரை ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் வீட்ல இருந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு அதிகாரிகள் சொல்லி தரல. அதனால ஆன்லைன் கோர்ஸ்ல சேர முடிவெடுத்திருக்கேன். ரூலை விட உயிருக்கு மதிப்பளிக்கும் ஆபீஸ் எதுன்னு பார்த்து அதுல சேர்ந்தாதான் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றார் டகாமி. கொலைகார கொரோனா. அமெரிக்காவிற்கு இந்திய மருந்துகள் ஏற்றுமதி. அமெரிக்க அதிபர் நன்றி கூறினார். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மலேரியா மாத்திரை ஹைட்ராக்சி குளோரோகுயினை அதிக அளவில் இந்தியா உற்பத்தி செய்கிறது. ஹைட்ராக்சி குளோரோகுயின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை போட்டதால் இந்தியாவை அதிபர் டிரம்ப் நேரடியாக மிரட்டினார். இதனால் மத்திய அரசு தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மனிதநேய அடிப்படையில் அமெரிக்காவுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை ஏற்றுமதி செய்தது. இது பற்றி பேட்டியளித்த டிரம்ப், மோடி உண்மையிலேயே கிரேட், நல்லவர் என்று புகழ்ந்தார். இப்போது 2வது முறையாக இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் மனப்பூர்வமாக நன்றி சொல்லி ட்வீட் போட்டுள்ளார் டிரம்ப். அசாதாரண சூழ்நிலையில்தான் நண்பர்களுக்கு இடையில் அதிக நெருக்கமான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. ஹைட்ராக்சி குளோரோகுயின் ஏற்றுமதிக்காக இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி. இந்த உதவியை மறக்க முடியாது. கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு மட்டுமின்றி மனித குலத்துக்கே உதவி செய்வதில் வலிமையான தலைமையை காட்டிய பிரதமர் மோடிக்கு நன்றி என்று அந்த ட்வீட்டில் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் டிரம்ப். கொலைகார கொரோனா. கொரோனா சிகிச்சைக்கு இந்திய மாத்திரைகள். இந்திய மருத்துவர்கள் பரிந்துரை. வெளிநாடு மருத்துவர்களும் வரவேற்பு. கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு மலேரியாவுக்கு கொடுக்கப்படும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை இந்திய மருத்துவ கவுன்சில் பரிந்துரை செய்தது. இதை உலகின் பல நாடுகள் அங்கீகரித்தது. இந்த மாத்திரைகளை தங்கள் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும்படி தொடர் கோரிக்கைகள் வந்தது. முதற்கட்டமாக அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை கொடுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் தற்போது பிரேசில் அரசும் இந்தியாவிடம் இந்த மாத்திரைகளை கேட்டிருக்கிறது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மோடிக்கு எழுதிய கோரிக்கை கடிதத்தில், ராமாயணத்தில் அனுமன் இமயமலையிலிருந்து சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து ராமன் தம்பி லட்சுமணனின் உயிரை காப்பாற்றியது போல் இயேசு நோயுற்றவர்களை குணப்படுத்தி கண் பார்வை இல்லாத பார்டிமோவுக்கு பார்வை கொடுத்தது போல் இந்தியாவும் பிரேசிலும் இணைந்து உலகை அச்சுறுத்தும் இந்த வைரஸை எதிர்கொள்ள வேண்டும் என பிரேசில் அதிபர் ஜேர் போல்சனாரோ கேட்டுக்கொண்டுள்ளார். கொலைகார கொரோனா. கொரோனா மருத்துவத்திற்கு இந்திய மாத்திரைகள் பயன்படும் நிலை. உலக நாடுகள் வரவேற்பு. மலேரியா காய்ச்சலுக்கு வழங்கப்படும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரையை கொரோனாவுக்கு பயன்படுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் பரிந்துரைத்தது. அது நல்ல பலனை அளித்து வருவதால் அதையே அமெரிக்காவிலும் பயன்படுத்தலாம் என அமெரிக்க உணவு மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு FDA அறிவித்தது. ஹைட்ராக்சி குளோரோகுயின் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதால் உடனடியாக அமெரிக்காவுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை அனுப்பி வைக்கும்படி பிரதமர் மோடியிடம் அதிபர் டிரம்ப் கேட்டார். நம் நாட்டவருக்கு தேவைப்படும் என்பதால் ஹைட்ராக்சி குளோரோகுயின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு திடீர் தடை போட்டது. உடனே இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என டிரம்ப் கூறினார். இதை அடுத்து மனிதநேய அடிப்படையில் அமெரிக்காவுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியது. அதன்படி குஜராத்தில் உள்ள 3 மருந்து ஆலைகளில் இருந்து 3 கோடி ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை அமெரிக்காவுக்கு அனுப்ப முடிவானது. முதல் கட்டமாக ஒரு விமானத்தில் மாத்திரைகள் அமெரிக்காவுக்கு புறப்பட்டன. இது பற்றி அதிபர் டிரம்ப் ஃபாக்ஸ் சேனலுக்கு பேட்டி அளித்தார். நான் பிரதமர் மோடியுடன் பேசினேன். மாத்திரைகளை அனுப்ப முடியுமா என கேட்டேன். 29 மில்லியனுக்கு அதிகமான மாத்திரைகளை இந்தியாவிடம் வாங்கியுள்ளேன். பெரும்பாலான மாத்திரைகள் கிளம்பிவிட்டன. மோடி உண்மையிலேயே கிரேட், நல்லவர் என்று டிரம்ப் கூறினார்.
அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு 4 லட்சத்தை கடந்துள்ளது. பலி எண்ணிக்கை 13,000-ஐ நெருங்குகிறது. கொரோனாவுக்கு எதிரான போரில் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரை கேம் சேஞ்சராக இருக்கும் என நம்புகிறார் ட்ரம்ப். உலக அளவில் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரை தயாரிப்பில் இந்தியாவின் பங்கு 70%. 20 கோடி ஹைட்ராக்சி குளோரோகுயின் 200 mg மாத்திரைகளை இந்தியா தயாரிக்கிறது. கொலைகார கொரோனா, உலகமே முடக்கம். இந்த சூழலில் சீனாவின் நிறுவனங்கள் உலக நாட்டு நிறுவனங்களை கையகப்படுத்த பொருளாதார முதலீடு, உலக நாடுகள் அச்சம். கொரோனா ஆபத்தால் உலகம் ஸ்தம்பித்து விட்டது. கம்பெனிகள் மூடி கிடக்கின்றன. ஷேர்களின் மதிப்பு அடியோடு சரிந்து கிடக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா நாடுகளிலும் கம்பெனிகளை கையகப்படுத்த சீனா முழுவீச்சில் களம் இறங்கிவிட்டது. ஒவ்வொரு நாட்டின் ஷேர் மார்க்கெட்டிலும் புகுந்து விளையாடுகிறது சீன பணம். முதலீடு என்ற பெயரில் பணத்தை கொட்டி பங்குகளை அள்ளுகிறது சீன கம்பெனிகள். கொரோனா சுனாமி ஓய்ந்த பிறகு உலகத்தையே தன் காலடியில் மண்டியிட வைப்பதுதான் சீனாவின் நோக்கம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது சீனா. 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் ரயில், சாலைகள், துறைமுகம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தாராளமாக கடன் கொடுப்பது அதன் நோக்கம். இதனால் சீனாவுக்கு என்ன லாபம்? ஏற்கனவே உலகின் உற்பத்தி நிலையம் சீனாதான் என்று சொல்லும் அளவுக்கு எல்லா நாடுகளின் பெரிய கம்பெனிகளும் தனது தொழிற்சாலைகளை சீனாவில் அமைத்துள்ளன. கைபேசி தொடங்கி சொகுசு கார் வரை, ஊசி, மருந்து முதல் அனல்மின் நிலையம் வரை எல்லா நாடுகளுக்கும் சகல பொருட்களையும் தயாரித்து கொடுப்பது சீனாதான். அந்தந்த நாடுகளின் காப்புரிமை பெற்ற அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் இப்போது சீனாவின் கையில். அந்த நுட்பங்களில் மிகச்சிறிய மாற்றங்களை செய்து இலவசமாக தனதாக்கிக் கொள்வது சீனாவின் சாமர்த்தியம். தன்னிடம் கடன் வாங்கிய நாடுகள் அதை திருப்பி செலுத்த முடியாதபடி மேலும் மேலும் கடன் வலையில் வீழ்த்தி அதன் மூலம் அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை தன் கைக்கு மாற்றுவது சீனாவின் திட்டம். கந்துவட்டிக்கு கடன் கொடுத்து சொத்தையே அபகரிக்கும் வித்தை போன்றதுதான் இந்த திட்டம். அதே நேரத்தில் முன்னேற்றம் அடைந்த மேலை நாடுகளில் முதலீடு என்ற போர்வையில் பணத்தை கொட்டி அவற்றின் தொழில் வளத்தை தன் ஆதிக்கத்தில் கொண்டு வருகிறது சீனா. அமெரிக்காவை பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தி உலகின் ஒரே சூப்பர் பவர் என்ற பட்டத்தை அதனிடம் இருந்து தட்டி பறிப்பதுதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை போட்ட மாஸ்டர் பிளான். இதை தெரிந்துதான் சீனா என்னென்னவோ கேட்டு பார்த்தும் OPOR திட்டத்தில் சேர இந்தியா திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. ஆனால் இதனால் சீனா விலகி போய்விடவில்லை. வேறு வழிகளில் இந்தியாவில் தனது ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல விரிவுபடுத்தி வருகிறது. இதுவரை எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் போன், பொம்மைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அன்றாட பயன்பாட்டு சாதனங்கள் என்று பலவற்றையும் மலிவு விலையில் இந்திய சந்தையில் குவித்த சீனா இப்போது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை குறிவைத்து பெருமளவு முதலீடு செய்கிறது. இ-காமர்ஸ், ஃபின்டெக், மீடியா, சோசியல் மீடியா, கால் டாக்ஸி துறைகளிலும் பல இந்திய நிறுவனங்களில் சீனா கணிசமாக முதலீடு செய்துள்ளது. 2015 இருந்து 2020 வரையிலான 5 ஆண்டுகளில் மட்டும் இந்திய நிறுவனங்களில் $4 பில்லியன் சீனா முதலீடு செய்திருக்கிறது. ரூபாய் மதிப்பில் 30,000 கோடி. பேடிஎம், ஜொமேட்டோ, ஓலா, பிக் பாஸ்கெட், பைஜூஸ், ஓயோ, பாலிசி பஜார் என 92 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் அலிபாபா, பைடான்ஸ், டென்சென்ட் உள்ளிட்ட 25 சீன நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி முதலீடு செய்துள்ளன. இந்தியன் யூனிகார்ன்ஸ் என அழைக்கப்படும் மிகப்பெரிய 30 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 18 சீனர்களின் பணம் இருக்கிறது. மலிவான ஸ்மார்ட் போன்கள், கவர்ச்சிகரமான ஆப்கள் இந்தியர்களை வளைத்து போட்டுவிட்டது. சீனாவின் டிக்டாக் வீடியோ ஷேரிங் ஆப்பை இந்தியாவில் 20 கோடி பேர் இன்ஸ்டால் செய்துள்ளனர். டிக்டாக்குடன் போட்டி போட முடியாமல் அமெரிக்காவின் யூடியூப் பின்தங்கிவிட்டது. ஆன்லைன் ஷாப்பிங்கில் அமேசானை சீனாவின் அலிபாபா மிஞ்சி இந்தியர்களை கவர்ந்துவிட்டது. டென்சென்ட், பைடான்ஸ் போன்ற சீன டெக் நிறுவனங்கள் அமெரிக்காவின் ஃபேஸ்புக், கூகுளுக்கு கடும் சவாலை தருகின்றன. இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில் சீனாதான் நம்பர் 1. சீனாவின் ஓப்போ, ஜியோமி செல்போன்கள் 72% அபகரித்து விட்டன. முன்னணியில் இருந்த சாம்சங், ஆப்பிள் ஸ்மார்ட் போன்கள் கீழே இறங்கிவிட்டன. டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்மில் சீனா பெருமளவு பங்குகள் வைத்துள்ள பேடிஎம் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் சீனா செய்த சில முக்கிய முதலீடுகளை பார்க்கலாம். ஹைதராபாத்தை சேர்ந்த கிளாண்ட் ஃபார்மாவில் ஃபோசன் நிறுவனம் 8,500 கோடி முதலீடு செய்திருக்கிறது.
இதுதான் ஒரு சீன நிறுவனம் இந்தியாவில் செய்த மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்னாப்டீல் நிறுவனத்தில் சீனாவின் அலிபாபா குரூப் 5400 கோடி முதலீடு. பேடிஎம் நிறுவனத்தில் அலிபாபா 4225 கோடி முதலீடு. ஸ்விக்கி நிறுவனத்தில் டென்சென்ட், மெய்டான், ஹில்ஹவுஸ் நிறுவனங்கள் 3850 கோடி முதலீடு. ஓலா நிறுவனத்தில் டென்சென்ட் 3850 கோடி முதலீடு. பிளிப்கார்ட் நிறுவனத்தில் டென்சென்ட் 2300 கோடி முதலீடு. பிக் பாஸ்கெட் நிறுவனத்தில் அலிபாபா 1910 கோடி முதலீடு. ஜொமேட்டோ நிறுவனத்தில் அலிபாபா 1540 கோடி முதலீடு. ஹைக் நிறுவனத்தில் டென்சென்ட் 1150 கோடி முதலீடு. Dream11 நிறுவனத்தில் டென்சென்ட், சக்வியூ 1150 கோடி முதலீடு. உடான் நிறுவனத்தில் டென்சென்ட் 770 கோடி முதலீடு. இதுவரை இந்தியாவில் சீனாவின் முதலீடு $8 பில்லியன், ரூபாய் மதிப்பில் 61,000 கோடி. மிகப்பெரிய வர்த்தக சந்தையான இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய தொகை அல்லதான். வர்த்தக வழியை விட தொழில்நுட்ப ரூட்டில் இங்கே சீனா செலுத்தும் ஆதிக்கம்தான் மிகப்பெரியது. ரயில், துறைமுகம், ஏர்போர்ட் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களால் கிடைக்காத மன திருப்தியை இந்தியர்களுக்கு சீன செல்போன்களும் ஆப்களும் கொடுத்திருக்கிறது. 2018 இந்தியர்கள் செய்த ஸ்மார்ட் போன் ஆப் டவுன்லோடில் 50% சீனாவுக்கு சொந்தமானவை. இதன் மூலமாக ஒவ்வொரு இந்தியனை பற்றியும் அடிப்படை புள்ளி விவரங்களை சீனாவுக்கு சுலபமாக கிடைக்கிறது. இது இந்தியாவின் பாதுகாப்புக்கே ஆபத்தாக முடியலாம் என பாதுகாப்பு அமைப்புகள் அபாய சங்கு ஊதின. ஊரடங்கு அமலில் உள்ள இந்த காலகட்டத்தில் சீனாவின் ஜூம் வீடியோ கான்பரன்சிங் ஆப் இங்கே பிரபலமாகிவிட்டது. வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் சாப்ட்வேர் துறையினர் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லித்தர கல்வி நிறுவனங்களும் ஜூம் ஆப்பை பயன்படுத்துகின்றன. கோர்ட்டுகள் உட்பட அரசு துறையினரும் ஜூம் ஆப்பை நம்பி இருக்கின்றனர். ஒரே ஆண்டில் அசுர வளர்ச்சி பெற்று 20 கோடி இந்தியர்கள் பயன்படுத்தும் ஜூம் ஆப்பில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது, தகவல் திருடப்படும் வாய்ப்பு இருக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரித்தது. ஜூம் வீடியோ கம்யூனிகேஷன் நிறுவன தலைமையகம் அமெரிக்காவில் இருந்தாலும் அதன் நிர்வாகம் சீனர்கள் வசம் உள்ளது. அதன் நிறுவனர் எரிக் யுவான் ஒரு சீனர். இப்படி எதை தொட்டாலும் அதில் சீன தொழில்நுட்பமோ சீனர்களின் முதலீடோ இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு இந்தியா சீனமயமாகிவிட்டது. இந்த பின்னணியில் பார்த்தால் HDFC வங்கியின் 1% பங்குகளை சீன வங்கி PBOC வாங்கியது ஒரு செய்தியே கிடையாது. அதைவிட அதிர்ச்சியான செய்தி எல்லாம் உண்டு. சீன முதலீடு கழகம் CIC, சீன அந்நிய செலாவணி நிர்வாக அமைப்பு SAFE, சீன தொழில் வர்த்தக வங்கி ICBC ஆகிய சீன அரசு அமைப்புகள் பல ஆண்டுகளாகவே இந்திய பங்கு சந்தைகளில் முதலீடு செய்து வருகின்றன. நேரடியாக மட்டுமின்றி மறைமுக வழியிலும் பார்ட்டிசிபேட்டரி நோட் எனப்படும் பங்கேற்பு ஆவணம் வழியாகவும் இந்த நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் வெளிநாட்டவரோ அல்லது வெளிநாட்டு நிறுவனமோ தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் P-நோட் மூலம் முதலீடு செய்யலாம். சட்டம் அனுமதிக்கிறது. அந்த வழியிலும் ஏராளமான நிதியை சீனாவின் இந்த 3 நிறுவனங்களும் முதலீடு செய்துள்ளன. இந்த 3 நிறுவனங்களும் உடனடி லாபத்தை எதிர்பார்த்து பங்குகளை வாங்குவதில்லை, நீண்ட கால அடிப்படையிலேயே வாங்கி குவிக்கின்றன. காலப்போக்கில் அந்த முதலீட்டை கொண்டு இந்திய கம்பெனிகளை கபளீகரம் செய்வதே ரகசிய திட்டம். இதை அறிந்த பிறகுதான் FDI விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் இந்திய நிறுவனங்களில் இனி சீனா முதலீடு செய்ய முடியாது. ஆனால் இது எந்த அளவுக்கு பலன் தரும்? இந்தியாவில் செய்யப்பட்டுள்ள மொத்த அந்நிய முதலீட்டில் வெறும் 1.1% தான் சீனாவின் பங்கு. சிங்கப்பூர் உள்ளிட்ட இதர நாடுகள் வழியாக சீனர்கள் நமது நாட்டில் செய்த முதலீடுகள் இந்த கணக்கில் வராது. அதையும் சேர்க்கும் போது சீனாவின் முதலீடு விகிதம் நிச்சயம் அதிகமாக இருக்கும். இந்தியா போட்ட FDI தடைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் திடீர் முடிவு உலக வர்த்தக அமைப்பின் WTO விதிகளுக்கு முரணானது. எல்லா நாடுகளிலிருந்து வரும் முதலீடுகளையும் இந்தியா சரிசமமாக பாவிக்க வேண்டும். சீன நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் FDI விதிகளில் மாற்றம் செய்வது நியாயமில்லை என கூறியுள்ளது. அதிருப்தி அடைந்திருப்பது சீனா மட்டுமல்ல, இந்திய நிறுவனங்களும் தான். போதுமான முதலீடு இல்லாததுதான் நமது முக்கிய பிரச்சனை. அதனால்தான் நம்மால் மேலை நாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போட முடியவில்லை. இந்த சூழலில் FDI தடை தேவையா? இது நம் கம்பெனிகளை பாதிக்கும், பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என முதலீடு நிபுணர் ரிதேஷ் பங்க்லானி கூறினார். இந்திய சீன வர்த்தக உறவை மேம்படுத்த 2019 இறுதியில் மோடியும் ஜி ஜின்பிங்கும் எடுத்த முடிவை புதிய FDI விதிகள் சீர்குலைத்துவிடும். நிச்சயம் இந்திய வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீடு கிடைப்பது கஷ்டமாகிவிடும் என மற்றொரு நிபுணர் நிக்கில் நரேந்திரன் சொன்னார். சீனா நமது அண்டை நாடு.
நம்மை விட பொருளாதார பலமும் ஆயுத பலமும் அதிகம் கொண்ட நாடு. இன்றைய உலகில் பெரிய நாடுகள் ஆயுத போரில் அவ்வளவு சீக்கிரம் இறங்குவது இல்லை. இழப்புகள் இரு தரப்பிலும் மிக பெரிதாக இருக்கும் என்பதுதான் காரணம். ஆனால் ஆயுதம் இல்லாமலே நாடுகளை அடிமைப்படுத்த பல உத்திகள் வந்துவிட்டன. பொருளாதார வழி அதில் ஒன்று. உலகமயம் ஒரு யதார்த்தமாகிவிட்டதால் எல்லையில் கேட் போட்டு ஏற்றுமதி இறக்குமதியை தடுப்பதும் கடினம். இக்கட்டான இந்த சூழ்நிலையை இந்தியா எப்படி எதிர்கொள்கிறது என்பதை உலகமே கவனிக்கிறது. ஏனென்றால் சீன டிராகனின் கைகள் 8 திசையிலும் நீண்டிருக்கின்றன. அந்த நாடுகளும் விழிப்பிதுங்கி நிற்கின்றன. கொலைகார கொரோனா. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் சீனாவின் நெருக்கமானவர் என உலக நாடுகள். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம். இவர் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். எத்தியோப்பியாவில் 11 ஆண்டுகள் சுகாதார அமைச்சராக பணிபுரிந்தவர். அமைச்சராக பணிபுரிந்த காலத்தில் சீனாவின் மிக நெருங்கிய தோழமையோடு செயல்பட்டவர். இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் 2006, 2009, 2011 ஆகிய காலங்களில் எத்தியோப்பியாவில் மக்கள் காலராவால் பாதிக்கப்பட்டு பெருமளவில் உயிரிழந்தனர். ஆனால் 3 முறையும் இது காலரா அல்ல மர்ம காய்ச்சல் என கூறி மக்களை திசை திருப்பி அவர்களின் மரணத்துக்கு காரணமானவர். இவர் உண்மையை மறைப்பதிலும் அதை திசை திருப்புவதிலும் வல்லவர். 2017ஆம் ஆண்டு உலக பொது சுகாதார அமைப்பின் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. சீன அரசானது டெட்ராஸ் அதானம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனின் அரியணை ஏறுவதற்கு மிகப்பெரிய உதவிகள் செய்தது. மேலும் உலக சுகாதார அமைப்பான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இதுவரை இந்திய மதிப்பில் 700 கோடி ரூபாய் மேம்பாட்டு வளர்ச்சி நிதியாக வழங்கியுள்ளது. இப்பொழுது கொரோனாவின் தோற்றத்தை பற்றி பார்ப்போம். டிசம்பர் முதல் வாரம் சீனாவில் ஊகான் மாகாணத்தை சேர்ந்த ஊகான் மீன் இறைச்சி கடையை சார்ந்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு நிமோனியா போன்ற நுரையீரல் சுவாச தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவருடைய மனைவியும் அதை போன்ற நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டிசம்பர் 2வது வாரத்தில் அந்த பகுதியை சார்ந்த நிறைய மக்கள் அதே போன்ற நோயால் சீனாவின் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சீனா இந்த நோயானது ஊகான் இறைச்சி கடைகளில் பணிபுரிந்த மற்றும் அதை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த நோய் வந்துள்ளதாக கூறியது. லீ வென் லியாங் எனும் சீன அரசு மருத்துவர் நோயாளிகளை பரிசோதித்து சார்ஸ் போன்ற வைரஸ் குடும்பத்தை சார்ந்த எளிதில் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவும் கொடிய நோய் என ஊடகங்களில் தெரிவித்தார். மேலும் அவர் உடன் பணிபுரியும் மருத்துவர்களையும் முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு கருவிகளை அணிந்து நோயாளிகளை மருத்துவமளிக்க பரிந்துரைத்தார். இதை அறிந்த சீன அதிகாரிகள் அவர் வதந்திகளை பரப்புவதாகவும் அதை யாரும் நம்ப வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்டனர். மேலும் லீ வென் லியாங்கை தெரியாத நோயை பற்றி வதந்திகளை பரப்பக்கூடாது என கராராக கூறி மன்னிப்பு கடிதம் அளிக்க சொன்னனர். இல்லாவிடில் அரசு பணியிலிருந்து பணி நீக்கம் செய்துவிடுவதாக மிரட்டினர். டிசம்பர் 31 நோய் ஒரு மனிதனிடம் இருந்து மற்றொருக்கு பரவாது என சீன அரசு அதிகாரிகள் அறிவித்தனர். மேலும் ஊகானின் சேகரிக்கப்பட்ட நோய் மாதிரிகளையும் அளிக்க உத்தரவிட்டனர் அந்த அரசு அதிகாரிகள். சீன அரசானது கொரோனா பற்றிய உண்மைகளை வெளி உலகிற்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் தெரிவிடாமல் செய்தது. மேலும் சீன அரசானது அதன் கீழ் உள்ள நோய் பரிசோதனை நிலையங்களையும் மருத்துவர்களையும் நோயின் உண்மை நிலையை ஊடகங்களில் தெரிவிப்பதற்கு தடை விதித்தது. அப்பொழுது சீனாவின் அண்டை நாடான தைவான் அரசு உலக சுகாதார அமைப்பான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனிடம் சார்ஸ் போன்ற கொடிய நோய் ஒன்று சீனாவில் வேகமாக பரவி வருகிறது, ஒருவரிடம் இருந்து மற்ற மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டது என வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முறையிட்டது. ஆனால் டெட்ராஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைவர் இதை மறுத்துவிட்டார். சீன அரசின் நிலைப்பாடான ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரவாது என்னும் கொள்கையே தனது நிலைப்பாடாக அறிவித்து உலக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் டெட்ராஸ். இதை நம்பி பல உலக நாடுகளும் நோயின் தீவிரத்தை எளிதாக எடுத்துக்கொண்டனர். ஜனவரி 8ஆம் தேதி பாதிப்பை ஏற்படுத்தி வரும் வைரஸை கண்டறிந்து விட்டதாக அறிவித்தது சீன அரசு. ஆனால் இது பரவக்கூடிய வைரஸ் அல்ல, இது ஊகானில் உள்ள இறைச்சி கடையினால் ஏற்பட்டது என்பதை மட்டுமே திரும்ப திரும்ப கூறி வந்தது சீனா. ஆனால் முதன்முறையாக சீனாவின் ஊகானை சாராத ஊகானின் இறைச்சி கடைக்கு தொடர்பில்லாத தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். அதே போன்று ஜனவரி 14 அன்று ஜப்பானை சேர்ந்த ஒருவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் தான் சீனா கொரோனா வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கு பரவாது என உறுதியாக கூற முடியாது என அந்தர்பல்ட்டி அடித்தது. ஆனாலும் சீனா ஜனவரி புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஒரே இடத்தில் 40,000 பொதுமக்கள்கள் ஒன்றாக கூட தடை விதிக்கவில்லை. அதில் பல வெளிநாட்டினர் கலந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடினர் ஊகான் மாகாணத்தில். ஜனவரி 21 அமெரிக்காவில் முதன்முறையாக ஒரு நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது.
நிலைமை கட்டுமீறி செல்வதை உணர்ந்த பல உலக நாடுகள் உலக சுகாதார மையத்தை அணுகி உலக சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்த அழுத்தம் கொடுத்தன. ஆனால் உலக சுகாதார நிலையத்தின் தலைவரான டெட்ராஸ் அதை அலட்சியம் செய்து மட்டுமல்லாமல் அது பரவக்கூடிய நோய் அல்ல என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அமெரிக்காவில் ஏற்பட்ட தொற்றுக்கு பின்னரே உலக சுகாதார மையம் ஒரு மருத்துவ குழுவை அமைத்து சீனாவில் உண்மை நிலையை பரிசோதித்தது. பின்னர் தான் அது பரவக்கூடிய நோய் என அறிவித்தது. ஜனவரி 23 தான் உலக சுகாதார அவசர நிலையை அறிவித்தது உலக சுகாதார மையம். ஆனால் அதற்குள் வைரஸால் பாதிக்கப்பட்டு நோய்க்கான அறிகுறிகள் இல்லாத பல வெளிநாட்டினர் அவர்களின் சொந்த தேசங்களுக்கு சென்று நோயை பரவ காரணமாகிவிட்டனர். அதுவரை 20 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு விட்டனர். இது முழுக்க உலக சுகாதார மையத்தின் தோல்வியே. மேலும் உலக சுகாதார மையம் சீனாவின் கைப்பாக செயல்பட்டு உண்மையை மறைத்து பல மனித உயிர்களை காவு வாங்கிவிட்டது. சீனாவின் நிலைப்பாடான நோய் பரவாது, நோய் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது எனும் நிலையையே ஜனவரி இறுதி வாரம் வரை கொண்டிருந்தது. அதாவது நோய் ஆரம்பத்தில் ஏற்பட்டது டிசம்பர் மாதம், ஆனால் முடிவு ஜனவரி மாதம். 2 மாதங்கள் வரை எந்த ஒரு நிலைப்பாட்டையும் சீன அரசு எடுக்கவில்லை, உலக சுகாதார மையம் எடுக்கவில்லை. பல உலக நாடுகள் பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்த போதும் சீனாவுக்கு சாதகமாக இருந்தது மட்டுமல்லாமல் சீனாவை அது கொள்ளை நோயை தடுப்பதில் முன்மாதிரியாக பல உலக நாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சீனாவின் செயல்பாடுகளை புகழ்ந்து தள்ளியது உலக சுகாதார மையம். ஆனால் சீனா வேண்டுமென்றே 1.5 மாதங்கள் நோயை தடுக்க எந்த பெரிய ஏற்பாடுகளும் செய்யவில்லை. அதன் நோக்கம் வைரஸ் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்பதே என உலக நாடுகளின் உளவு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. உலக சுகாதார அமைப்பின் தலைவரான டெட்ராஸ் அமெரிக்காவையும் இந்தியாவையும் நோயை தடுக்க எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அவர் பிப்ரவரி 5 உலக மக்களுக்காக அளித்த பேட்டியில் கூட சீனாவை விட்டுத்தராமல் சீனா கொரோனா பற்றிய உண்மையை முன்னமே கூறவில்லை எனும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை மறுத்தார். மேலும் அவர் சீனா கொரோனா பற்றிய உண்மையை கூறாதிருந்திருந்தால் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் மேலும் அதிகமாயிருக்கும் என பொறுப்பற்ற முறையில் பேசி சீனாவுக்கு தீவிரமாக முட்டுக் கொடுத்தார். இந்திய பிரதமர் மோடி உலக சுகாதார அமைப்பை ஒரு வலிமையான அமைப்பாக மாற்ற வேண்டும் என மறைமுகமாக சாடினார். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாகவே டெட்ராஸையும் அவரின் சீன ஆதரவு நிலைப்பாட்டையும் மிக கடுமையாக குற்றம் சாட்டினார். பல உலக நாடுகளும் சுகாதார நிறுவனங்களும் பல பன்னாட்டு மருத்துவர்களும் டெட்ராஸை WHO உலக சுகாதார அமைப்பின் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய தொடர்ந்து கடுமையான அழுத்தங்கள் கொடுத்து வருகின்றனர். இதற்காக 6 லட்சம் மருத்துவ சுகாதார அதிகாரிகள் கையெழுத்திட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவ சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் டெட்ராஸ் போன்றோரே காரணம். பல நாடுகளின் பொருளாதாரம் மிக கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மக்கள் மிகப்பெரிய இன்னல்களையும் உணவு பிரச்சனைகளையும் இதனால் சந்தித்து வருகின்றனர். வளரும் நாடுகள் மற்றும் ஏழை நாடுகளில் உற்பத்தி நின்று போனதால் பட்டினி சாவுகளும் இதற்கு வழிவகுக்கும். சீனா தன் பொருளாதார பேராசைகளுக்காக கிருமி யுத்தம் செய்து பல உயிர்களையும் பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் சீரழித்து விட்டதாக பல உலக அமைப்புகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சாடி வருகின்றனர். கொலைகார கொரோனா, சீனாவிலிருந்து வெளியேற்றம், உலகமே பெரும் பாதிப்பு. இந்த நிலையிலும் சீன போர்க்கப்பல்கள் மற்ற நாட்டில் அச்சுறுத்தல். கொரோனா உருவாகி இருக்கிற இதுதான் சரியான தருணம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச சீனா மற்ற நாடுகளோட கடல் பகுதிகளை கைப்பற்றும் பணியில ஈடுபட்டு இருக்கு. சீனாவிலிருந்து புறப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் உலகையே அச்சுறுத்தி அனைத்து நாடுகளையும் நிலை குலைய வச்சிருக்கு. பெரும் அளவுல பல நாடுகள் பலமிழந்திருக்கும் இந்த நேரத்துல வளம் நிறைந்த தென்சீன கடல் பகுதியை கைப்பற்ற கடற்படை போர் கப்பல்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு சீனா. சீனா உட்பட வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்வான், மலேசியா, புரூனை மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு தென்சீன கடற்பகுதியில பங்கு இருக்கு. அதிக வர்த்தக கப்பல்கள் பயணிக்கும் இந்த பகுதி வளம் நிறைஞ்ச பகுதி. இந்த வளம் பல நாடுகளோட எல்லையில பிரிஞ்சிருக்கு. ஆனா சீனாவுக்கு இந்த மொத்த வளத்தையுமே தன்னுடையதாக்கிக்கணும் அப்படின்னு பல நாட்களா எண்ணம். மேலும் ராணுவ தேவைகளுக்காகவும் மொத்த தென்சீன கடல் பகுதியை கைப்பற்ற பல நாட்களா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா வருது அப்படின்றதையும் பார்ப்போம். சீனா தன்னுடைய கடல் எல்லையை விரிவாக்கும் முயற்சியில பல ஆண்டுகளா இருக்காங்க. ஒரு 7 ஆண்டுகளா தீவிரமா அதுல ஈடுபட்டு வந்தாங்க. அவங்களோட அதிகாரப்பூர்வ எல்லைகளை தாண்டி சர்வதேச வழியில செயற்கையான பல தீவுகளை சீனாவே உருவாக்குனாங்க. ஸ்பாட்டி ஐலாண்ட் அப்படின்ற பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 3200 ஏக்கர் செயற்கையான ஒரு தீவை உருவாக்கி வச்சாங்க. இந்த தீவுகளை ராணுவ உபகரணங்களை சேகரிச்சு வைக்கவும் ஏவுகணைகளை தாக்குறதுக்கும் இல்ல ஏவுகணை தளவாடமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது அண்டை நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருந்தது. சீனாவோட கான்செப்ட் என்னன்னா, எவ்வளவு தூரம் நாட்டோட எல்லை விரிஞ்சிருக்கோ அவ்வளவு தூரம் எதிரிகள் உள்ள நுழையிறது கஷ்டம்.
அந்த அடிப்படையில் சீனா செயற்கையான தீவுகளோட அடிப்படையிலும் தனக்கு இவ்வளவு தூரம் தான் இடம் வேணும் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டு இதுதான் எங்களோட பவுண்டரி அப்படின்னு சொன்னாங்க. இதை 9 டேஷ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் 10 சொல்லுவாங்க, சில பேர் 11 டேஷ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி இது தொடர்பான வழக்கு 2016 முதலே உலக நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தில் இருந்தது. அந்த நேரத்துல தான் இந்த கொரோனா தொற்று வருது. இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சீனா நினைச்சாங்க. உலகமே கொரோனா தொற்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்மள யாருமே கவனிக்கல. சோ இந்த நேரத்துல இந்த 9 டேஷ் லைன் பகுதியில இருக்கும் 25 தீவுகள், 55 கடலுக்கு அடியில் இருக்கும் பகுதிகளுக்கு சீனா இது எங்களோட சொந்தம் அப்படின்னு சொல்லி 80 இடங்களுக்கு அதிகாரப்பூர்வமா பேர் வச்சிருக்காங்க. ஆனா சீனா தன்னோட தீவு அப்படின்னு சொல்லும் பல தீவுகள் உண்மையிலே தீவே கிடையாது. உதாரணமா ஆங்ஷா தீவு அப்படின்னு சீனா குறிப்பிடும் இடம் உண்மையிலே கடலுக்கு அடியில மூழ்கி போன ஒரு திட்டு. இது ஆங்கிலத்துல மக்கள் ஃபீல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பில் ஹால்டன் சொல்லியிருக்காரு. பில் ஹால்டன் யாருன்னா த சவுத் சைனா சி அண்ட் வியட்நாம் அப்படின்ற புத்தகத்தோட ஆத்தர். சரி, இந்த 3 மாதத்துல பேர் வச்சதோட மட்டும் நிறுத்திட்டாங்களா அப்படின்னா கிடையாது, பல விஷய வேலைகளிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீனாவின் உளவு ரோந்து கப்பல் ஹயாங்கி டீசல் 8 இந்த கப்பல் வியட்நாம் கடல் பகுதியில அத்துமீறி நுழைஞ்சது கண்டுபிடிக்கப்பட்டது. மலேசியாவோட எண்ணெய் எடுக்கும் நிறுவனம் பெட்ரோனாஸ் இவங்க மலேசியாவோட கடல் பவுண்டரிக்குள்ள எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணெய் எடுக்கும் இயந்திரம் பெருசா கடலுக்கு நடுவுல இருக்கு. இது சீன உளவு ரோந்து கப்பல் உளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மலேசியாவோட கப்பலை 10க்கும் மேற்பட்ட சீன கப்பல்கள் சுற்றி வளைச்சு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அச்சுறுத்தி வேலையை விட்டு ஓட வைக்கும் முயற்சி அப்படின்னு அந்த நிறுவனம் குற்றச்சாட்டும் எழுப்பியிருக்கு. பிறகு எந்த மலேசிய கப்பல் பயணிச்சாலும் அதை பின்தொடர்வதை வழக்கமா வச்சிருக்காங்க. அவங்களை அட்டாக் பண்றது கிடையாது, ஆனா ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது. இதை தாண்டி கடந்த 3 மாதங்கள்ல சீனா மீது பல புகார்கள் எழுந்திருக்கு. வியட்நாம் கடல் பகுதியில வியட்நாம் கப்பல்கள் அச்சுறுத்தினதா சீனா மேல ஐநாவில் வியட்நாம் புகார் கொடுத்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாடும் சர்வதேச சட்டத்தை மீறி சீனா மேற்கு பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் நுழைஞ்சதா ஐநாவில் குற்றம் சாட்டியிருக்கு. அதே போல கடந்த வாரம் ஜப்பான் அரசும் சீனாவின் போர்க்கப்பல் ஜப்பான் கடல் பகுதியில 90 நிமிடங்கள் அத்துமீறி நுழைஞ்சதா புகார் கொடுத்திருக்காங்க. சீனா இந்த சின்ன சின்ன நாடுகளோட நட்பு நாடுகளா பழகிட்டு இருந்தது. ஆனா இந்த கொரோனா சமயத்துல அதோட உண்மையின் முகம் வெளிவந்ததை பார்த்து நட்பு நாடுகளே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சீனா சொந்தம் கொண்டாட நினைக்கும் பல இடங்கள் மேல சீனாவுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா அந்த இடங்களை கைப்பற்ற நினைக்க மற்றொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சீனாவை நேரடியா எதிர்கொள்ள வலிமை பெற்ற நாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள். இந்த நாடுகள் கிட்ட இருந்து தங்களோட எல்லைகளை காக்க சீனா சிறிய நாடுகளை அச்சுறுத்தி வருது. இந்த சிறிய நாடுகளை இப்ப அச்சுறுத்துறதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பின்னாடி இது இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலா வரலாம். அதற்கு சில காரணிகளும் இருக்கு. வியட்நாம், இந்தோனேஷியா போன்று இந்தியாவின் ராணுவ நட்பு நாடுகள் இப்போ அச்சுறுத்தப்படுது. போர் அப்படின்னு வந்தா இந்த நாடுகளை இந்தியா ராணுவ தளவாடமா பயன்படுத்த கூடாது அப்படின்றது சீனாவோட எண்ணம். மேலும் சீனா உரிமை கொண்டாட நினைக்கும் எல்லைக்கு பக்கத்துலதான் இந்திய கடல் பகுதி ஆரம்பிக்குது. இது நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறதுக்கான முதல் வாய்ப்பு. மேலும் இதற்கு பக்கத்துல தான் 2.37 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் பகுதி இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமான பொருளாதார தனி உரிமை பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற வளங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். ஒருவேளை தென்சீன கடல் பகுதி முழுவதும் சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்தியாவின் இந்த வளங்களுக்கு சீனாவால ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்திய கடல் எல்லைக்குள்ள பல வளங்கள் இருக்கு. சீனாவின் ஆழ்கடல் எந்திரங்கள், உளவு கப்பல்கள் இந்த வளங்களை நோட்டம் பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இறுதியா தென்சீன கடற்பகுதி முழுவதுமே சீனாவோட பிடியில வந்துருச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கும் தீவுகளை பயன்படுத்தி கிழக்கு இந்திய கடல் பகுதியில பெரிய ராணுவ சக்தியா சீனா உருவாகிடும். நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறும் அப்படின்றது வல்லுநர்களோட கருத்து. கொலைகார கொரோனா. இந்தியாவில் ஊரடங்கின் மூலமே கொரோனாவை விரட்டிய இந்தியா என்று உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு. ஊரடங்கை அமல்படுத்தி கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த இந்தியாவை பல நாடுகள் பாராட்டுகின்றன. இது பற்றி உலக சுகாதார அமைப்பின் சிறப்பு தூதர் டாக்டர் டேவிட் நபரோ கூறியதாவது: கொரோனா வைரஸ் கண்ணுக்கு புலப்படாத வேகமாக பரவக்கூடிய நோய். தாமதமின்றி செயல்பட்டால்தான் நோயை கட்டுப்படுத்த முடியும். அமெரிக்கா மற்றும் இத்தாலி நாடுகள் கொரோனா விஷயத்தில் தாமதம் செய்துவிட்டன. அந்த நாடுகளிடமிருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொண்டது. பாதிப்பு குறைந்த அளவில் இருக்கும் போதே ஊரடங்கை அமல்படுத்தியது புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை. தாமதமாக இம்முடிவை எடுத்திருந்தால் பாதிப்பு அதிகம் இருந்திருக்கும். ஊரடங்கு காலமும் நீண்டதாக இருக்கும். பஞ்சாயத்து வரைக்கும் கொரோனா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இந்திய அரசு சிறப்பாக வேகமாக செயலாற்றி இருக்கிறது. அடித்தட்டு மக்களை நோயிலிருந்து காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஊரடங்கை இந்தியா அமல்படுத்தி இருக்கிறது. சமூக விலகலை பின்பற்றினால் பாதிப்பை குறைக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்திய மக்களும் ஊரடங்குக்கு ஆதரவளித்திருப்பது நல்ல விஷயம். இந்தியாவில் கொரோனா பரவல் இல்லாத இடங்களில் 21 நாளில் ஊரடங்கை முடிவுக்கு கொண்டு வரலாம்.
ஹாட்ஸ்பாட் எனப்படும் நோய் பரவிய பகுதிகளில் ஊரடங்கை நீட்டித்தால் மட்டுமே வைரஸை கட்டுப்படுத்த முடியும். இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் ஊரடங்கு சாதாரணமான விஷயம் அல்ல. பல கஷ்டங்களை எதிர்கொண்டாக வேண்டும். இந்த சமயத்தில் மருத்துவ வசதிகளை மேம்படுத்தவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளை தனிமைப்படுத்தி நோய் அறிகுறி உள்ளவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி வரும் இந்திய அரசின் முயற்சிகள் பாராட்டுக்குரியது. இந்தியாவில் வெயில் காலம் துவங்குவதால் கொரோனா பரவல் குறைவாகத்தான். கொலைகார கொரோனா இந்தியாவில் விரட்ட 3வது ஊரடங்கு சட்டம் அமுல். நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு. நாளை முடிவடைய இருந்த நிலையில் 17ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்தது மத்திய அரசு. இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை அத்தியாவசிய தேவையின்றி யாரும் வெளியே வரக்கூடாது என மத்திய அரசு உத்தரவு. மருத்துவ தேவையின்றி முதியவர்கள், கர்ப்பிணிகள், 10 வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் வெளியில் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். அனைத்து மண்டலங்களிலும் விமானம், ரயில், மெட்ரோ இயக்கங்களுக்கு தடை தொடரும். பள்ளி, கல்லூரிகள், தியேட்டர்கள், ஷாப்பிங் மால்கள், ஹோட்டல்கள், வழிபாட்டு தலங்களுக்கான தடை நீடிக்கும் என அறிவிப்பு. தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைவரும் ஆரோக்கிய செயலியை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவ தேவைகளுக்காக தவிர வேறு எதற்காகவும் வெளியில் வரக்கூடாது என உத்தரவு. சிவப்பு மண்டலம் உட்பட அனைத்து மண்டலங்களிலும் ஐடி நிறுவனங்கள், தகவல் தொடர்பு நிறுவனங்கள், கால் சென்டர்கள் செயல்படலாம். மே 4ஆம் தேதி முதல் 33% பணியாளர்களுடன் தனியார் நிறுவனங்கள் இயங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி. ஆரஞ்ச் மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களுக்கிடையே உரிய அனுமதி பெற்றே சென்று வர வேண்டும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஆரஞ்ச் மண்டலத்தில் காரில் டிரைவர் உட்பட 3 பேரும், மோட்டார் சைக்கிளில் 2 பேரும் செல்வதற்கு அனுமதி. வருகிற மே 4ஆம் தேதி முதல் பச்சை மண்டலத்தில் 50% இருக்கைகளை குறைத்துவிட்டு பேருந்துகளை இயக்க மத்திய அரசு அனுமதி. அனைத்து மண்டலங்களுக்கான பொது தடை உத்தரவுகளை தவிர மீதி உள்ளிட்டவற்றிற்கு பச்சை மண்டலத்தில் அனுமதி என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 203 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இதுவரை பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2526ஆக அதிகரிப்பு. சென்னையில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 176 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதுவரை வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1082ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. சென்னையில் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் சுற்றினால் தலா 100 ரூபாய் அபராதம். ஊரடங்கை மீறுவோர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என சென்னை மாநகராட்சி கடும் எச்சரிக்கை. வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்களை கண்டிப்பாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு. இந்தியாவில் கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 35,000-ஐ தாண்டியது. பலியானோர் எண்ணிக்கை 1152ஆக உயர்வு. சுமார் 9,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் சுமார் 2,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. மகாராஷ்டிராவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,000-ஐ எட்டுகிறது. சென்னையில் ஒரே நாளில் 2 பெண் பயிற்சி மருத்துவர்கள் உட்பட 6 மருத்துவர்களுக்கு கொரோனா உறுதி. ராஜீவ்காந்தி, கீழ்ப்பாக்கம், KK நகர் ESI மருத்துவமனையில் பணிபுரிந்த நிலையில் பாதிப்பு. ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் கொரோனாவால் ஒரே நாளில் 2,000 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11 லட்சத்தை தாண்டியது. 34 லட்சத்தை நெருங்குகிறது உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 10,80,000 பேர் குணமடைந்தனர். தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வட உள் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
மின்துறையில் தனியார் முதலீடு குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை. ஊரடங்கால் முடங்கியுள்ள மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கவும் உத்தரவு. தமிழகத்தில் 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிப்பு. நாடு முழுவதும் 130 மாவட்டங்கள் கொரோனா அதிகமுள்ள பகுதிகள் என மத்திய அரசு தகவல். சிறப்பு ரயில்கள் மூலம் சொந்த ஊர் செல்லும் வெளி மாநில தொழிலாளர்கள் இலவசமாக அனுப்பி வைக்க மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு. ஏப்ரல் மாதத்தில் நாடு முழுவதும் ஒரு வாகனம் கூட விற்பனையாகவில்லை. தொடர் ஊரடங்கால் மூடி கிடக்கும் மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனங்கள். கொரோனாவை எதிர்த்து போராடுவோருக்காக 100 பாடகர் பாடகியர் இணைந்து பாடிய பாடல். நாட்டுக்கு நாளை அர்ப்பணிக்கிறார் பாடகி லதா மங்கேஷ்கர். டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்தியா. முதல் 2 இடங்களை பிடித்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடும் ஜோ பிடன் மீது பாலியல் குற்றச்சாட்டு. 7 பேர் ஏற்கனவே குற்றம் சாட்டிய நிலையில் மேலும் ஒரு பெண் புகார். நியாய விலைக் கடைகளில் மே மாதத்திற்கான உணவுப் பொருள் வழங்க நடவடிக்கை. இன்றும் நாளையும் வீடு வீடாக டோக்கன் விநியோகம். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி. இக்கட்டான நேரத்தில் செயல்படுத்துவதா என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கண்டனம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். எந்தெந்த பணிகளுக்கு அனுமதி அளிப்பது என விவாதிக்கப்பட வாய்ப்பு. கொலைகார கொரோனா. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் சீனா கைபாவை உலக மக்கள் சாவு கேள்விக்குறி. அடுத்து அறிவியல் தொகுப்பு பாகம் 16. கொலைகார கொரோனாவின் தொடர் தொகுப்புகளை பாருங்கள், நலம் காணுங்கள், விலகி நில்லுங்கள் பாதுகாப்பிற்காக.